இங்க வித்யாவோட ஹஸ்பண்டுக்குமே வேலை போயிட்டு 3 மாசம் ஆயிருக்கும். அதனால வீட்டுல ரொம்பவும் கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப கடங்காரங்களும் வீட்டுக்கு வந்து காசு கேட்டு ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்க வித்யாக்குமே இப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு சோகமாவே இருப்பா. அவள அது மாதிரிலாம் பாக்குறா. அவளோட ஹஸ்பண்டுமே வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை போட வேண்டியதானு கேட்பாரு. அதை கேட்கிற வித்யாக்குமே இப்ப செம கடுப்பாயிட்டு இங்க ஒரு வேளை சாப்பிடுறதுக்கே வக்கீல உனக்கு பூஜை வேற போடணுமான்னு சொல்லி திட்டிடுறா. இப்ப வீட்டுல மளிகை சும்மா வாங்குறது கூட காசு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறதுனால இப்ப 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிடும். இப்ப கொஞ்ச நாளா வித்யாக்கு அடிக்கடிக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கும். அவளோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்ட அப்புறம் இப்ப ரெகுலரா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. அதனால அவளோட ஹஸ்பண்டுமே வந்து எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, சீக்கிரமா நம்ம கஷ்டம்லாம் போயிடணும்னு சொல்லுவா. வித்யாவும் சாயந்தரானா அவளோட பையனை கூட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. அப்படி கிளம்பி போகும்போது அந்த போன்ல பேசின பையனை பாக்கிறதுக்காக ரொம்ப அழகாவும் கிளம்பி போயிருப்பா. அந்த பையன் வர லேட் ஆகுதுன்றதுனால பக்கத்துல இருக்க ஹோட்டல்லுமே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஹோட்டல்ல அவளோட ஹஸ்பண்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேனேஜருமே அவனை போட்டு அடிச்சிடுறாரு. அதை பாக்குற வித்யாக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளோட ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்ப வித்யாமே அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. ஹஸ்பண்ட் நமக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு அப்பதான் அவளுக்குமே புரிய வரும். இப்ப வித்யாவும் வீட்டுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அப்புறம் நம்ம இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுருவா. வித்யாவும் அவளோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா.